Taste the Daily. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சிறப்புரை. 2026ஆம் ஆண்டு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் என திட்டவட்டம். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் கட்சி அதிமுக தான் என்ற ஹேஷ்டாக் விளம்பரம் வெளியீடு. Say yes to AIADMK என்ற ஹேஷ்டாகையும் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி அறிமுகம் செய்தார். சென்னை ராயபுரம் அரசு பேருந்தில் 17 வயது கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். அரசு பேருந்தில் கேமரா பொருத்தப்படும் என திராவிட மாடல் வாய்ப்பந்தல் போட்டது வெற்று நாடகம் என்பதும், கல்லூரி மாணவிகளுக்கு பேருந்தில் பாதுகாப்பு இல்லை என்பதும் நிரூபணம். 13 வயது சிறுவன் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மளிகை கடை உரிமையாளருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை. சிறை தண்டனையையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்தது தஞ்சாவூர் நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி விடுதியில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சமையலர் போக்சோவில் சிக்கினார். அரசு பள்ளிகளிலும் விடுதிகளிலும் அடுத்தடுத்து பாலியல் குற்றங்கள் அரங்கேறும் நிலையில் ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதுகுறித்து மௌனமாக இருப்பது ஏன் என மக்கள் கேள்வி. சேலத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி பயிற்சி மாணவியருக்கு ஆபாச படங்கள், குறுஞ்செய்திகள் அனுப்பி பாலியல் தொல்லை அளித்ததாக ஆய்வக தொழில்நுட்ப பணியாளர் மீது 80 மாணவிகள் புகார் அளித்ததால் பரபரப்பு. பாலியல் குற்றவாளியான தங்கள் அனுதாபியை காப்பாற்ற நினைத்து செயல்படும் திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு பள்ளி கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்த மக்கள் வலியுறுத்தல். திருப்பூரில் அரசு பேருந்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த போதை ஆசாமிக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு அரசு பேருந்தில் கூட பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை. சென்னையில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை உயர் அதிகாரியால் பெண் காவலரே பாதிக்கப்பட்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் பேராபத்தில் இருப்பதை உணர்த்துவதாக பெண்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பேருந்து நிறுத்தத்தில் 16 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி, கல்லூரி, பேருந்து நிறுத்தம் என எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என மக்கள் ஆதங்கம். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் 27 வயது இளைஞர் சிக்கினார். சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகம் மாறி வருவதால் பெற்றோர்கள் அச்சம். சென்னை வளசரவாக்கத்தில் மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த தனியார் கல்லூரி மாணவர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்கள், இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்து வரும் நிலையில் முதல்வரோ வீண் விளம்பரங்களை செய்து ஏமாற்றி வருவதாக மக்கள் விமர்சனம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கஞ்சா விற்பனை செய்த 3 இளைஞர்கள் சிக்கினர். தமிழக இளைஞர்களை போதை வியாபாரிகளாக மாற்றியதான் ஸ்டாலின் அரசின் ஆகப்பெரும் சாதனை என பொதுமக்கள் சாடல். சென்னை அம்பத்தூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபர் 10 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். தலைநகர் சென்னையிலேயே போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாத ஸ்டாலின் அரசு தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் எப்படி கட்டுப்படுத்தும் என மக்கள் கேள்வி. சென்னை மயிலாப்பூரில் வீட்டில் குட்கா பாக்கெட்டுகள் பதுக்கி வைத்து விற்பனை செய்தவர் சிக்கினார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வீடுகளில் குடிசை தொழில் போல குட்கா விற்பனை நடைபெறும் அளவிற்கு தமிழகம் சீரழிந்திருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை அருகே இருவேறு இடங்களில் 500 கிலோ குட்கா சிக்கியது. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியின் லட்சணம் இதுதானா என மக்கள் விமர்சனம். சென்னை கொரட்டூர் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த முதியவரை தாக்கி 3 சவரன் நகையை பறித்துவிட்டு தப்பியோடிய முன்னாள் பெண் IT ஊழியர் பிடிபட்டார். ஆன்லைன் பெட்டிங் விளம்பரத்தை நம்பி 2 லட்சம் ரூபாயை இழந்ததனால் திருட்டில் ஈடுபட்டதாக தகவல். சேலம் மாவட்டம் கொட்டக்கவுண்டம்பட்டியில் மனைவியை கணவனே கழுத்தை அறுத்து கொலை செய்த அவர். ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் அரங்கேறாத நாளே இல்லை என மக்கள் காட்டம்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை அருகே மதுபோதையில் தகராறு செய்த கணவனை அடித்து கொலை செய்த மனைவி உட்பட 4 பேர் சிக்கினர். தமிழகத்தில் ஒரு சொட்டு மது கூட இருக்காது என சொன்னவரது ஆட்சியில் மதுவால் பல குடும்பங்கள் சீரழிவதாக மக்கள் ஆதங்கம். திண்டுக்கல் மாவட்டம் குடைப்பாறைப்பட்டி அருகே 65 வயது மூதாட்டி தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் சிறிதும் அச்சமின்றி கொலைகளை செய்வதாக மக்கள் வேதனை. நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி சிறுமிகள் 3 பேரை தவறான நோக்கத்துடன் கொல்லிமலைக்கு அழைத்த ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். பெற்றோர்கள் போராட்டம் நடத்த இருப்பதாக தெரிவித்த பிறகு காவல்துறை கைது நடவடிக்கையில் ஈடுபட்ட அவலம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மழையனூர் அருகே கடனை கேட்டபோது ஏற்பட்ட தகராறில் மூதாட்டி அடித்து கொலை. சட்டம் ஒழுங்கு என் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் என நேர்த்தியாக வசனம் பேசிய ஸ்டாலின் ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவும் அவலம். செந்தில் பாலாஜியின் ஜாமீனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டுமென உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வாதம். செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரானதால் அவருக்கு எதிரான வழக்கில் சாட்சியங்களுக்கு பயம் ஏற்பட்டுள்ளதாக வாதத்தை முன்வைத்த அமலாக்கத்துறை. அமைச்சராவதில் செந்தில் பாலாஜிக்கு என்ன அவசரம்? செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா என உச்சநீதிமன்றம் கேள்வி. செந்தில் பாலாஜி மீதான வழக்கில் 200க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் சாட்சிகளாக இருக்கும்போது அமைச்சராக தொடர்ந்தால் சாட்சியர்களுக்கு நெருக்கடி விளைவிக்குமா எனவும் கேள்வி. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் பற்றாக்குறை குறித்து கேள்வி கேட்ட நடிகர் கஞ்சா கருப்பிற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மிரட்டல் விடுத்ததால் மக்கள் அதிர்ச்சி. பிரபலமான நபரையே அமைச்சர் மிரட்டுகிறார் என்றால் இந்த ஆட்சியில் நிலவும் அவலங்களை சாமானியர்கள் எப்படி பேச முடியும் என மக்கள் கேள்வி. இதோடு அந்த செய்திக்கு முட்டுப்புள்ளி வைக்கலாம் என்று கருதுகிறேன். இதுக்கு மேல கலர்னா அவருக்கு தான் பாதிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சபாநாயகர் அப்பாவு மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி கட்டிய கிராம மக்கள். மக்களின் கோரிக்கைகள் எதையும் செவி கொடுத்து கேட்காத திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு பாடம் புகட்ட தயாராகிவிட்ட தமிழக மக்கள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சாலை மறியலில் ஈடுபட்ட விசிகவினரை அராஜகமாக அப்புறப்படுத்திய ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. திராவிட மாடல் அரசு தொடர்ந்து காவல்துறை மூலம் நெருக்கடி கொடுப்பதால் கூட்டணி கட்சியினர் கடும் அதிருப்தி. சென்னை திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் இருந்து அரசு பேருந்து ஒன்று கடத்தி செல்லப்பட்டதால் அதிர்ச்சி. அரசு பேருந்தையே காப்பாற்ற முடியாத ஸ்டாலின் அரசு பொதுமக்களின் உடைமைகளை எப்படி பாதுகாக்கும் என மக்கள் கேள்வி. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் அதிமுக கவுன்சிலர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் திமுக நகர்மன்ற தலைவி தலைதெறிக்க ஓடிய சம்பவத்தால் பரபரப்பு. பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து அதிமுகவினர் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நகர்மன்ற தலைவி ஆபாசமாக பேசியதால் அதிர்ச்சி. திராவிட மாடல் பள்ளி கல்வித்துறை நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பதால் தொடக்க பள்ளிகளுக்கு கொடுக்கப்பட்ட இணைய சேவையின் வேகம் குறைக்கப்பட்டிருப்பதாக தகவல். வாய்ப்பந்தல் போடும் திராவிட மாடல் முதல்வருக்கு மைனாரிட்டி பாஜக அரசிடமிருந்து நிதியை கேட்டு பெறவும் தெரியவில்லை. மாநில நிதியில் இருந்து மாணவர்களுக்கு திட்டங்களை நிறைவேற்றவும் மனமில்லை என மக்கள் விமர்சனம். தமிழ்நாட்டில் அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி போன்ற கிளினிக்கல் அல்லாத மருத்துவ பாடப்பிரிவுகளில் 79 முதுநிலை மருத்துவ இடங்கள் 3 சுற்று கலந்தாய்விற்கு பிறகும் காலியாக உள்ள அவலம். கல்வி வளர்ச்சி குறித்து வெற்று வாய்ச்சவடால் பேசி வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசு உயர்கல்வி நிர்வாகத்தில் காட்டும் மெத்தன போக்கால் மருத்துவ கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் கிடைப்பது பாதிக்கப்படும் என மருத்துவத்துறையினர் தகவல்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஸ்டாலின் அரசின் விடியல் பேருந்து வயலில் கவிழ்ந்து நொறுங்கியது. பழுதான பேருந்துகள் இயக்கப்படுவதாலேயே இத்தகைய விபத்துகள் ஏற்படுவதாகவும், ஸ்டாலின் அரசு எளிய மக்களின் உயிர் மீது அக்கறையின்றி இருப்பதாகவும் பொதுமக்கள் விமர்சனம். அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் 15 வயது ஊதிய உயர்வை பேச்சுவார்த்தை இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. போக்குவரத்து கழக ஊழியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் ஸ்டாலின் அரசு ஏமாற்றி வரும் நிலையில் இந்த முறை புதிய சதவீத ஊதிய உயர்வை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஊழியர்கள். புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட 14 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு காப்பீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இழப்பீடு வழங்காமல் காப்பீட்டு நிறுவனங்கள் ஏமாற்றி வருவதாக விவசாயிகள் வேதனை. டெல்டாக்காரன் என விளம்பரம் செய்யும் திராவிட மாடல் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டை பிப்ரவரி இறுதிக்குள் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. நெல் கொள்முதலுக்கான பணம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் போது கடன் தொகை மொத்தமாக பிடித்தம் செய்யப்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. குழந்தைகளின் கல்வி செலவு, குடும்ப செலவிற்கு பணமில்லாமல் தவிப்பதாகவும், அரசு கடனுக்கு மாற்று தீர்வை ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே இரட்டை குவளை முறை அமலில் இருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. சமூக நீதியின் காவலர் என போலியாக வேஷமிடுபவர்கள் ஆட்சியில் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும் அவலம். சென்னை திருவொற்றியூரில் பிரபல உணவகமான KFCயில் வழங்கப்பட்ட சிக்கனில் தலைமுடி இருந்ததால் வாடிக்கையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கணக்கு காட்ட சிறு கடைகளில் சோதனை நடத்தி அதிகாரத்தை காட்டும் விடிய அரசின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பெரிய உணவகங்களில் முறையாக சோதனை நடத்தாதது ஏன் என மக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் கொள்முதல் மற்றும் விநியோக செலவுகள் அதிகரித்ததால் பாலை லிட்டருக்கு 2 ரூபாய் மற்றும் தயிரை கிலோவுக்கு 5 ரூபாய் உயர்த்தியுள்ள தனியார் பால் நிறுவனங்கள். 84% சந்தையை தனியார் நிறுவனங்கள் கட்டுப்படுத்தும் நிலையில் ஆவின் விற்பனை அதிகரிக்கவும், அரசு கொள்முதல் விலையையும் முகவர்களின் கமிஷனையும் அதிகரிக்கவும் விடியா திமுக அரசுக்கு விற்பனையாளர்கள் கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கல்லறை தோட்டம் அமைப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே பிரச்சினை எழுந்த நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு. சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள் என சொல்லிக் கொள்பவர்களின் ஆட்சியில் பல்வேறு இடையூறுகளை சந்திப்பதாக சிறுபான்மையினர் வேதனை. சென்னையில் அரசு அலுவலகங்கள் செயல்படும் எழிலகத்திற்கும் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் சமூக விரோதிகள் சிறிதும் அச்சமின்றி அரசு அலுவலகங்களையே மிரட்டும் அவலம். வேலூர் அருகே புதையல் வேட்டை என்கிற பெயரில் 1500 ஆண்டுகள் பழமையான மலைக்கோவிலை சேதப்படுத்திய மர்ம நபர்களை கையும் களவுமாக பிடித்த பொதுமக்கள். இரும்பின் தொன்மை என அதிமுகவின் பணிக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ளும் ஸ்டாலின் அரசு இதுபோன்ற பழமையான கோவில்களை காப்பாற்ற தவறியிருப்பதாக மக்கள் ஆதங்கம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே விபத்தில் சிக்கிய கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. கார் தீப்பற்றி எரிந்ததில் தனியார் ஹோட்டல் உரிமையாளர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பலி. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் திருக்குற்றாலநாத சுவாமி கோவிலில் தை தெப்ப திருவிழா கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற பல்வேறு திருக்கோவில்களில் வெகு விமர்சையாக நடைபெற்ற தை தெப்ப திருவிழா. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். சென்னை தாம்பரம் கடற்கரை இடையே ஏசி புறநகர் ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ள தெற்கு ரயில்வே அதற்கு சாதாரண வகுப்பு கட்டணத்தை விட 3 மடங்கு கட்டணம் நிர்ணயித்துள்ளதாக தகவல். பொதுமக்கள் பயனடையும் வகையில் கட்டணத்தை குறைக்க இரட்டை என்ஜின் வளர்ச்சி என்ற விளம்பரம் மட்டுமே திளைக்கும் மைனாரிட்டி பாஜக அரசுக்கு மாத சம்பளம் வாங்கும் மக்கள் வேண்டுகோள். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவில் மகா பௌர்ணமியை முன்னிட்டு ஒரே நாளில் 2 கோடி பேர் புனித நீராடினர்.
விவசாயிகள், யோகிகள், முனிவர்கள் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பொதுமக்கள் பங்கேற்றனர். 2023ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கியதில் ஆள்மாறாட்டம் நடந்திருப்பதாக ஒடிசா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. ஒருவருக்கு அறிவிக்கப்பட்ட பத்மஸ்ரீ விருது மற்றொருவருக்கு மாற்றி கொடுக்கப்பட்டதா? மைனாரிட்டி பாஜக அரசு தேசிய விருதுகளை கூட முறையாக வழங்கவில்லையா என மக்கள் கேள்வி. முதல் திருமணத்தில் இருந்து சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெறாவிட்டாலும் இரண்டாவது கணவரிடம் ஜீவனாம்சம் பெற பெண்களுக்கு உரிமை உண்டு என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. தெலங்கானா பெண் ஒருவர் தொடுத்த வழக்கில் கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பு சட்ட ரீதியாக செல்லாத திருமணங்களில் பாதிக்கப்படும் நபர்களுக்கு நிதி பாதுகாப்பு வழங்கும் முக்கியமான தீர்ப்பு என பலரும் கருத்து. இந்திய ரூபாய் மதிப்பில் ஏற்பட்ட வீழ்ச்சி காரணமாக பாமாயில் இறக்குமதி கடந்த 13 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சரிவை கண்டுள்ளது. பாமாயில் விலை உயரும் அபாயம் இருப்பதால் இல்லத்தரசிகள் கவலை. தேசிய குற்றப்பதிவுகள் தரவின்படி இந்தியாவிலேயே தமிழகத்தில் அதிக தற்கொலைகள் நிகழ்வதாக தகவல். பொருளாதார சிக்கல்கள், குடும்ப பிரச்சனைகள், மன அழுத்தம் போன்ற காரணங்களால் அதிக தற்கொலைகள் நிகழ்வதாக நிபுணர்கள் கருத்து. மிசோரமில் உள்ள இந்தியா மியான்மர் எல்லையில் 173 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தப்பட்டமைன் போதை மாத்திரைகள் சிக்கியது. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் அண்டை நாடுகளில் இருந்து போதைப்பொருள் ஊடுருவல் அதிகரித்திருப்பதாக மக்கள் விமர்சனம். புதிய வருமான வரி மசோதா 2025 நாடாளுமன்ற மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படும் மசோதா நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு ஆய்வுக்காக அனுப்பப்படும் என எதிர்பார்ப்பு. வங்கதேசத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை சுமார் 1400 தாண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவிப்பு. வங்கதேசத்தில் ஆட்சி மாறினாலும் நிர்வாக அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படவில்லை என்று ஐநா அறிக்கை. விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்ப நாசா புதிய திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தகவல். சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்க வரும் மார்ச் 12ஆம் தேதி ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ 10 ராக்கெட் விண்வெளிக்கு செல்ல உள்ளதாக தகவல். ஒருநாள் தொடரில் இங்கிலாந்து அணியை ஒயிட் வாஷ் செய்தது இந்திய அணி. அகமதாபாத்தில் நடைபெற்ற போட்டியில் இங்கிலாந்தை 142 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 49 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி அபார வெற்றி. 4 விக்கெட் வீழ்த்தி ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சி அளித்த மகேஷ் தீக்ஷனா.